ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் 100% நேச்சுரலான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்ட்டுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த 100% நேச்சுரலான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் செய்கிறதுக்கு நான் 6 வகையான பழங்கள் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பீட்ரூட். ஜாமுக்கு எதுக்கு பீட்ரூட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்துட்டு நம்ம இதிலேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த ஜாமுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ண போகிறோம். நாம் வந்துட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலரும் சேர்க்க போகிறதில்ல. அது மாதிரி ஃப்ளேவரிங் எசன்ஸும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. 100% ப்யூராக ஒரிஜினலான ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய மாம்பழம், ஒரு பெரிய ஆப்பிள், ஒரு பெரிய ஆரஞ்சு, அது மாதிரி ஒரு பச்சை நாடன் பழம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் இருக்கும், இது சுகர் எடுத்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த பீட்ரூட்டில் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் எந்த தண்ணியும்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம போடுற சுகர் வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இது வந்துட்டு அவாய்ட் பண்ணும், அதுக்காக. அதே மாதிரி வாசனைக்காக ஒரு துண்டு பட்டை. அவ்வளோதான். வாங்க இப்போ ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜாமை நம்ம வந்துட்டு 2 விதமாக செய்யலாம். ஒன்று, இந்த பழங்கள் எல்லாம் டைரெக்டாக நம்ம வந்துட்டு வேக வச்சு அதன் பிறகு நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி அது மாதிரி செய்யலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நான் வேறு மாதிரி செய்ய போகிறேன். அது எப்படின்னாக்கா, டைரெக்டாக நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அரைச்சி ப்யூரியாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு அதை வடிகட்டிட்டு அதன் பிறகு ஒரு பேனில் சுகர் மற்ற அந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம ஜாம் செய்யலாம். ஏன் நான் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னாக்க, இந்த பழங்கள்லாம் வேக வச்சுட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்துட்டு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு செகண்ட் டைப்பில் தான் செய்ய போகிறேன். அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ப்யூரியாக அரைச்சிட்டு அதன் பிறகு பேனில் சுகர்லாம் ஆட் பண்ணி நம்மளோட ஜாமை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா பழங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம், வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் கடைசியாக மாம்பழம். பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் இதை நைஸாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை ஒரு பெரிய வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூனில் வந்துட்டு கலந்து விட்டோம் அப்படின்னாக்க அதில் இருக்கிற தோல் விதைகள்லாம் வந்துட்டு நமக்கு தேங்கிடும். அதன் பிறகு நம்ம சுத்தமான பியூரி கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. பழங்களில் இருக்கிற தோல் விதையெல்லாம் வந்துட்டு இதில் தேங்கிட்டு நமக்கு பியூரி ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பியூரி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் வாசனைக்காக. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு சுகர், போட்டு ஒரு ஸ்பூனால் மெதுவாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டாப்புல ஆகும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக வரும்போது நாம் வந்துட்டு கலர் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு ஃப்ளேம் வந்துட்டு கண்டிப்பாக மீடியமில் தான் வைக்கணும். ஹை பாருங்கள், நம்ம போட்ட சுகர்லாம் கரைஞ்ச பிறகு எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்ட்டுன்னு இந்த தண்ணி எல்லாமே பூராமும் வத்திரணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஸ்லோவாக கலந்து விடணும். பாருங்கள், இது நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே மெதுவாக கலந்து விட்டுட்டுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நான் ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா, இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னாக்கா மீடியமில் இருக்கும்போதே நல்லா வந்துட்டு நம்ம தக்காளி சட்னிலாம் செய்யும்போது தெரிக்கும் பார்த்திங்களா. பாருங்கள், இந்த மாதிரி தெரிக்குது கையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம்லேயோ அல்லது அதுக்கு கீழே கூட வச்சுக்கலாம் நம்ம சிம்மில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருந்த பட்டையை எடுத்துக்கலாம். ஏன்னா இதோடய ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக இறங்கிட்டு வாசனை சூப்பராக வந்துட்டு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து மெதுவாக கலந்துக்கலாம். கலர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாம் ஃபுட் கலர் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே நமக்கு போதுமான கலரை கொடுக்கும். சூப்பராக இருக்கும் கலர். இது இன்னும் திக்காகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஜாம் வந்துட்டு ஓரளவு நல்லாவே திக்காயிடுச்சு. இது ஆறிடுச்சுனாக்கா இன்னும் திக்காயிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், ஜாம் வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு. இதுதான் இதோட பக்குவம். இது ஆறுச்சுனாக்க இன்னும் நல்லாவே திக்காயிடும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆறட்டும். பாருங்கள், நம்மளுடைய ஜாம் வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதை ஒரு சின்ன ஸ்பூன் வந்துட்டு கண்டிப்பாக வெட்டாக இருக்கக்கூடாது. ட்ரை ஸ்பூன் எடுத்து இது மாதிரி இதில் போட்டுக்கலாம். பாட்டிலில் அடைச்சாச்சு. இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது ஒரு ப்ரெட்டில் நம்மளுடைய ஜாம் எடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.